என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான் என்று நீதிமொழிகள் 27:8 வாசிக்கிறோம். நம்முடைய ஸ்தானம் தேவன் கொடுத்தது. கவனமா இருக்கணும். ஸ்தானத்தை இழந்துடக்கூடாது. ஸ்தானத்தை இழந்தா நாம் எதையெல்லாம் இழப்போம் என்பதை யூதாஸின் வாழ்க்கையை வைத்து நான் உங்களோடு கூட கடந்த 2 நாட்களாக பேசி வருகிறேன். நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம், அந்த ஸ்தானத்தை இழந்த யூதாஸ் அதிகாரத்தையும் இழந்து போகிறான். அழைப்பை இழந்தான். 2வது அதிகாரத்தை அவன் இழக்கின்றான். 3வதாக இன்றைக்கு அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 24-25 நான் வாசிக்கிறேன். எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்திற்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணினார்கள். இப்போ அந்த ஆதி திருச்சபையில் ஆண்டவருடைய சீஷர்கள் இப்பொழுது யூதாஸ் இடத்திலே இன்னொருவனை கொண்டு வருவதற்காக ஜெபம் பண்ணினார்கள். பிரியமானவர்களே, அதில் ஒரு முக்கியமான வார்த்தை, தனக்குரிய இடத்திற்கு யூதாஸ் போகும்படி இழந்து போன இந்த ஊழியம், இந்த அப்போஸ்தல பட்டம் அப்படின்னா அவனுக்கு அந்தஸ்து ஒன்றை கர்த்தர் தந்தார். எவ்வளோ ஒரு மேன்மை! ஆண்டவர் அவனுக்கு ஒரு அந்தஸ்தை தந்தார். அந்த அந்தஸ்தை யூதாஸ் இழந்து போனான். அந்தஸ்தை இழப்பது, ஏன் அந்தஸ்தை இழக்கிறாங்க? சிலரை கர்த்தர் ராஜா மாதிரி வச்சிருப்பார். அவங்களே தங்கள் அந்தஸ்தை இழந்து தங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொள்ளுகிறவர்கள் உண்டு. உங்கள் அந்தஸ்தை நீங்கள் இழக்காதீங்க. நீங்கள் யார்? உங்கள் அந்தஸ்தை காத்து கொள்ளுங்கள். அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்ம அந்தஸ்தை இழக்கிறதுக்கு காரணமே உங்கள் ஸ்தானத்தை விட்டு புறப்படுறது தான். மறுபடியுமாக நான் லூக்கா 15 அதிகாரத்திலிருந்து தான் இளையகுமாரனை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பாருங்கள், இளையகுமாரன் அப்பாவுடைய வீட்டில் அப்பாவுக்கு மகனாக அந்த ஸ்தானத்தில் இருக்கிறான். ஆனால் எனக்கு அப்பா வேணான்னு சொல்லி விட்டுட்டு வெளியே போகிறான். போயிட்டு அவன் படுற பாடலாம் பாருங்களேன். அவன் எப்படி இருக்க வேண்டியவன் அந்தஸ்தை இழந்து விட்டான். அதனால தான் இந்த இடத்துல அவனே ஒரு வார்த்தையை சொல்லி அவன் நிதானிக்கிறான். என்னன்னா, அந்த லூக்கா 15 அதிகாரம் 18-19 நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி இளையகுமாரன் வாயை திறந்து தனக்குள்ள ஒரு அறிக்கையை பண்றான். இனி உங்க குமாரன் என்று சொல்லப்பட எனக்கு தகுதி இல்லை. ஏன்னா அதை நான் இழந்துட்டேன். ஸ்தானத்தை இழந்த உடனே என் அந்தஸ்து போயிடுச்சு. அந்த அந்தஸ்து போனதுனால இவன் என்ன டிக்ளேர் பண்ணுறான் பாருங்க, உங்கள் வேலைக்காரரில் கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் அப்படின்றான். இவன் கூலிக்காரனா? இந்த கூலிக்காரன் என்று இவன் சொல்ல காரணம் என்னன்னா, நான் இப்போ அப்பா விட்டு வந்துட்டேன், திரும்ப அப்பாட்ட போக முடியுமா? அப்பா ஏற்றுக்கொள்வாரா? மகன் என்ற ஸ்தானத்தை கொடுப்பாரா? அந்த அந்தஸ்து கிடைக்குமா? பிரியமானவர்களே, ஆண்டவர் அவருடைய இருதயம் எப்படிப்பட்டது அப்படின்றத இந்த இடத்துல என்ன அழகாக சொல்லி காட்டுறார் பாருங்க. வந்தவன், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்னால் பாவம் செய்தேன் அப்படின்னு ஒப்புக்கொள்கிறான். ஒப்புக்கொண்டவன் பாருங்க, அந்த இடத்துல வேலைக்காரனாய் அல்ல, அந்த வீட்டினுடைய மகனாகவே திரும்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டான். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, திரும்ப வாருங்கள். உங்களுடைய அந்த ஸ்தானத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்வீர்கள். திரும்ப வாருங்கள். ஆண்டவர்கிட்ட வாங்க. ஆண்டவர் காலில் விழுந்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உலகத்துக்கு ஆசைப்பட்டு, வேறு காரியங்களுக்கு ஆசைப்பட்டு இந்த ஸ்தானத்தை நான் இழந்துட்டேன். இந்த ஸ்தானத்தை இழந்துட்டேன் அப்படின்னா அந்தஸ்தை இழந்து போயிட்டேன். அந்தஸ்தை தொலைச்சிட்டு நிற்கிறீங்களா? எப்படி வாழ்ந்தேன், இன்னைக்கு இப்படி வாழ்கிறேனே, என் வாழ்க்கையில் நான் செஞ்ச இந்த பாவத்தினால தானே இப்படி வாழ்கிறேன்னு குத்தப்படுகிறீர்களோ? உங்கள் அந்தஸ்தை தயவு செய்து காத்து கொள்ளுங்கள். கர்த்தர் கொடுத்த அந்தஸ்து, கிறிஸ்துவுக்குள்ள நம்ம பெறுகிற அந்தஸ்துகள் பார்த்தீங்கன்னா, யோவான் 1:12 நம்மை தேவ பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 2வதாக ரோமர் 8:14 தேவ புத்திரன் என்ற அந்தஸ்தை ஆண்டவர் தருகிறார். நீங்க யோவான் 15:15 பார்த்தீங்கன்னா தேவனுடைய சிநேகிதர்கள் என்ற அந்தஸ்தை கொடுக்கிறார். நீங்க
வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் மணவாட்டி என்ற அந்த ஸ்தானத்தை, அந்த அந்தஸ்தை கர்த்தர் கொடுக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 19:7 மனைவி என்ற ஸ்தானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இதெல்லாம் எவ்வளவு ஒரு மேன்மையான ஸ்தானம். தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்தார், அந்த அந்தஸ்து. புத்திரன் என்ற அந்த அந்தஸ்து. அது மாத்திரமல்ல, நான் தேவனுடைய மணவாட்டி என்ற அந்த அந்தஸ்து, தேவனுடைய சிநேகிதன் என்ற அந்தஸ்து, தேவனுடைய மனைவி என்ற அந்தஸ்து. இன்னொரு வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 3:16 தேவ மனுஷன் என்ற அந்த அந்தஸ்து. இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிற அந்தஸ்துகள். இந்த அந்தஸ்து நமக்கு எவ்வளவு அவசியம். உங்கள் அந்தஸ்தை இழந்துட்டீங்களா? உங்கள் அந்தஸ்தை தொலைச்சிட்டிங்களா? ஒருவேளை தேவனை விட்டு மறந்து போய் எங்கேயோ தூர போய் உங்கள் அந்தஸ்தை மறந்துருக்கலாம். திரும்பி வாருங்கள் அன்பு சகோதரா, சகோதரி. இன்னைக்கு திரும்பி வாருங்கள். உங்களை வேலைக்காரனை பார்க்க விரும்பலை, உங்களுடைய சொந்த மகனாகவே கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். நீங்கள் அவருக்கு வேணும். ஒருவேளை உங்கள் மனசாட்சி, குற்ற மனசாட்சி, நீ எல்லாம் வந்த ஆண்டவர் ஏற்றுக்க மாட்டார்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி ஒரு நல்ல தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நான் திரும்ப அந்த அந்தஸ்துக்கு வந்துடுறேன், அந்த அந்தஸ்தை நான் காத்துக்கிறேன், இனி அந்த அந்தஸ்தை நான் இழக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு பொருத்தனையோட, தீர்மானத்தோட ஒரு நல்ல வாழ்க்கை வாழ இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 10ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10:23 எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை. எதை வேணாலும் நான் அனுபவிப்பேன், ஆனால் எனக்கு அது தகுதி அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் கூட நான் இதை செய்தால் அந்த தகுதியை இழந்துருவேனா, அந்த அந்தஸ்தை நான் இழந்துருவேனா, இந்த உணர்வோடு கூட வாழ்வோம். தேவன் நம்மை காத்துக்கொள்வார். ஆண்டவருக்கு பயந்து நடப்போம் என்றால் நம்முடைய ஸ்தானத்தை நாம் காத்து கொள்ளலாம். அந்த அந்தஸ்தை இழக்க, அந்த ஸ்தானத்தை இழக்க இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. வேத புத்தகத்தில் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தின் 23வது வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். இதுதான் இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனம். மனப்பாடம் செய்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் அந்த முழங்காலில் நின்று பைபிள் படிக்கிற அந்த அனுபவம், ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணுற அனுபவம், இதையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, எங்கள் அந்தஸ்தை ஒரு நாள் நாங்கள் இழந்துடக்கூடாது, யாருக்காகவும் இழந்துடக்கூடாது. அப்படி இழந்திருந்தா மன்னிச்சிருங்க. திரும்பவும் ஆண்டவர் தமது பிள்ளைகளை கட்டி எழுப்பி இழந்து போன ஸ்தானத்திலே அமர வைத்து, அந்த அந்தஸ்திலே ஆண்டவரே அவர்கள் ஒரு நாளும் யாருக்கும் விட்டு கொடுத்துடாம உங்கள் பிள்ளைகளாகவே வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தரிசனம் உள்ள, உண்மையாக வாஞ்சை உள்ள, நல்ல படிக்கக்கூடிய, நல்ல நேரத்தை செலவிட்டு தரிசனத்தை அடைய வேண்டும் என்ற அந்த வைராக்கியம் உள்ள இளைஞர்கள், நீங்கள் யூஜி பிஜி முடிச்சிருந்தீங்கன்னா உடனடியாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். கொஞ்சம் பேர் தான் நாங்கள் சேர்க்க போகிறோம். ஒருவேளை ரொம்ப நல்லா படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால், காசு இல்லை அப்படின்னா நீங்கள் உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். காரணம், ஒருவேளை நல்லா படிக்கிற பிள்ளைங்க, இன்டர்வியூவில் பாஸ் ஆகிற பிள்ளைங்க, அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்ம் பண்ணுற பிள்ளைங்களுக்கு நாங்கள் நிச்சயமாக இலவசமாகவே சொல்லித்தரோம். ஆனால் அவர்களுடைய வாழ்வாதாரம் குன்றிய நிலைமையில் இருந்தால் ப்ரையாரிட்டி அவங்களுக்கு தான் நாங்கள் கொடுப்போம். எனவே தங்குற வசதியோடு கூட நாங்கள் இதை செய்து வருகிறோம். அருமையானவர்களே, உங்களுக்கு தெரிந்தவர்கள் அதை மாதிரி நாங்கள் ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு வாஞ்சை உள்ள, படிக்கக்கூடிய, தரிசனம் உள்ள மாணவர்கள் இருப்பார்களானால் கீழே காண்கிற அந்த ஃபோன் நம்பரை குறித்து உடனடியாக தொடர்பு கொள்ள சொல்லுங்கள். இன்னும் ஒரு சில சீட் தான் இருக்குது. நம்ம சீக்கிரமாக அவங்கள இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ணி ஜூன் மாதம் 2ஆம் தேதி கிளாஸஸ் ஆரம்பிச்சிருவோம். சீக்கிரமாக இந்த காரியத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.